வணக்கம், வெல்கம் டு ஜேகே கிரியேஷன். தொடர்ந்தும் நாம் ஆரி சிம்பிள் பார்டர் ஒர்க் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு வரோம். இந்த வீடியோலையும் நாம் சிம்பிள் பார்டர் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் 3 டிஃப்ரெண்ட் மெத்தடில் பார்டர் ஒர்க் ஸ்டிச் பண்ண போகிறோம். நாம் ஒவ்வொரு மெத்தடாக எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு லைன் கீறி இருக்கேன். இந்த லைன் மேலே குந்தன் ஸ்டோன் எடுத்து 1 இன்ச் வார மாதிரி இடைவெளி விட்டு க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிப்போம். இடைவெளி விட்ட இடத்துல இருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்து ஒரு 5 mm சைஸ் பீட் எடுத்து ஸ்டிச் பண்ணி அதை சுற்றி சுகர் பீட் கொடுத்துப்போம். பாருங்கள், இந்த மாதிரி சுகர் பீட் கொடுக்கும்போது 2 பீடாக கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இதோட சென்டர் பகுதியிலேருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்து ஒரு 3 சுகர் பீடை கொடுத்து ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு அந்த த்ரெட்டில் 2 mm சைஸ் பீடை கொடுத்து இந்த மாதிரி லாக் பண்ணிப்போம். அடுத்து வலது பக்கமாக த்ரெட்டை வெளியில் எடுத்து ஒரு 3 சுகர் பீடை கொடுத்து ஒரு 2 mm பீடை கொடுத்து ஒரு ஸ்டிச் இந்த மாதிரி லாக் பண்ணிப்போம். அடுத்து இடது பக்கமாக த்ரெட்டை வெளியில் எடுத்து ஒரு 3 சுகர் பீடை கொடுத்து ஒரு ஸ்டிச், அந்த த்ரெட்டில் 2 mm பீடை கொடுத்து ஸ்டிச் பண்ணி த்ரெட்டை இந்த பீடோட உள் பக்கம் விட்டு லாக் பண்ணிப்போம். அடுத்தும் இந்த இடைவெளிக்குள்ளே இதே மெத்தடில் ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டோம். அடுத்து இந்த குந்தன் ஸ்டோனை சுற்றி நாம் சுகர் பீட் கொடுத்துக்கலாம். இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்து இரண்டாவது மெத்தட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கும் இந்த மாதிரி ஒரு லைன் கீறிக்குவோம். கீறிட்டு இந்த லைன் மேலே ரவுண்ட் ஷேப் குந்தன் ஸ்டோன் எடுத்து கொஞ்சம் இடைவெளி விட்டு க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிப்போம். பாருங்கள், இந்த மாதிரி இந்த குந்தன் ஸ்டோனை சுற்றி சுகர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். 2 பீடாக கொடுத்து நாம் ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்குவோம். ஃபினிஷ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல எண்ணாட் போட்டுட்டு குந்தன் ஸ்டோனோட மேல் பக்கமாக சரிவாக த்ரெட்டை எடுத்து ஒரு கட் பீடும் ஒரு சுகர் பீடும் கொடுத்து ஸ்டிச் பண்ணி த்ரெட்டை அப்படியே சென்டர் பக்கம் கொண்டு வந்து ஒரு ஸ்டிச் பண்ணி அந்த த்ரெட்டில் ஒரு 2 mm பீடும் ஒரு சுகர் பீடும் கொடுத்து ஸ்டிச் பண்ணி த்ரெட்டை இந்த பக்கம் சரிவாக கொண்டு வந்து ஒரு கட் பீடும் ஒரு சுகர் பீடும் கொடுத்து ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இதே மெத்தடில் நம்ம ஒட்டியிருக்க குந்தன் ஸ்டோன் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நான் பேசிக்லேருந்து ஆரி ஒர்க் எப்படி ஸ்டிச் போடணுங்கிற வீடியோஸ் போட்டிருக்கேன். அதை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இரண்டாவது மெத்தடும் ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்து மூன்றாவது மெத்தட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கும் இந்த மாதிரி ஒரு லைன் கீறிட்டு அது மேலே ரவுண்ட் ஷேப் குந்தன் ஸ்டோனை இந்த மாதிரி ஒட்டிப்போம். ஒட்டிட்டு இந்த ரவுண்ட் ஷேப்பை சுற்றி சுகர் பீடால் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம்.
இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டோம். இந்த இடைவெளி விட்ட பகுதியிலேருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்து 4 சுகர் பீடாக கோர்த்து 2 பீடாக ஸ்டிச் பண்ணி அந்த த்ரெட்டில் இன்னொரு 2 mm ஒயிட் கலர் பீடை கொடுத்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி த்ரெட்டை இந்த பீடோட உள் பக்கம் விட்டு லாக் பண்ணிப்போம். இதே மெத்தடில் இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்த வீடியோவில் ஒரு ப்ளவுஸோட நெக்கோட பார்டர் டிசைன் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்தும் பார்க்கலாம். தேங்க்யூ.